ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு தரமான வித்தியாசமான மூவியை பார்க்க போறோம். ஒரு 7 வயசு இருக்கிற பொண்ணு அவளுடைய அப்பா கூட ஒரு வீட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கா. அந்த வீட்டை விட்டு அந்த பொண்ணு வெளியே போனதே கிடையாது. சரி, ஜன்னல் வழியா பார்க்கலான்னு பார்த்தா கூட ஜன்னல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி பேப்பர் போட்டு ஒட்டி வச்சிருப்பாரு அப்பா. ஆனா அந்த பொண்ணுக்கு வெளி உலகத்தை பார்க்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. நைஸா எட்டி பார்க்கும்போது தான் வெளியே வானத்துல பறவைகள்லாம் பறக்காம அப்படியே அந்த இடத்துல மிதந்துகிட்டு இருக்குங்க. அதோட வெளி உலகமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்காக அந்த குட்டி பொண்ணுடைய அப்பா அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த பொண்ணை வச்சிருக்காரு, வெளியே விடமாட்டுறாரு, அப்படி வெளியே என்னதான் இருக்குன்றது தான் இந்த படத்துடைய முழு கதையே. ஸோ வேற லெவல்ல செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2018 வருஷத்துல ரிலீஸ் ஆன ஃப்ரீக்ஸ்ன்ற ஒரு கனடியன் சூப்பர் நேச்சுரல் சைஃபை மூவியை தான் பார்க்க போறோம். ஒரு வீட்டுக்குள்ள ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணோட பேரு க்ளோயி. அந்த பொண்ணுக்கு 7 வயசு ஆகுது. அப்படியே வீட்டுடைய விண்டோவெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாத்தையுமே மூடி வச்சிருக்காங்க. நைஸா அந்த விண்டோடைய கேப் வழியா வெளியே பார்க்கும் பொழுது வெளியே ரோட்ல ஒரு ஐஸ்கிரீம் வேன் ஒன்னு இருக்கு. ஆனா அது நகரவே இல்லை, அப்படியே இருக்கு ரொம்ப நேரமா. அதோட வெளி உலகமே ஒரு மாதிரி மங்கலா இருக்கு. அப்புறம் அந்த கேப் வழியாவே க்ளோயி வானத்தை பார்க்கும் பொழுது அங்க பறவைகள் இருக்குங்க. அந்த பறவைகள் அப்படியே அந்த இடத்துல மிதக்குதுங்க. அதுங்க ஒரு சொட்டு கூட நகரவே இல்லை. இந்த விஷயத்த அப்படியே வினோதமா க்ளோயி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சடனா அந்த இடத்துக்கு க்ளோயோடைய அப்பா வராரு. க்ளோயி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த கேப்பை க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. க்ளோயி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, உன்னோட அம்மாவை பிடிச்சு கொண்டு போன அந்த மோசமான ஆளுங்க எல்லாருமே வெளியே தான் இருப்பாங்க. அவங்க உன்னை பார்த்துட்டாங்கன்னா உனக்கும் அதே நிலைமை தான் அப்படின்னு அப்பா க்ளோயை பயமுறுத்துறாரு. இன்னும் சொல்ல போனா க்ளோய்க்கு கருத்து தெரிகிற வயசு வரைக்குமே அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருந்திருக்காளே, இந்த வீட்டை விட்டு வெளியே போனதே கிடையாது. ஸோ க்ளோயோடைய அப்பா ஏன் இப்படி பண்றாருன்னு நமக்கு போக போக தான் தெரியும். ஆனா அப்பா என்ன பண்றாருன்னா க்ளோய்க்கு ஒரு புது ஐடென்டிட்டியை கொடுக்குறாரு. க்ளோயி நான் சொன்னதெல்லாம் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல க்ளோயும் சொல்றா, என்னோட பேரு எலனார், எனக்கு 7 வயசு ஆகுது அப்படின்னு அவளோட புது ஐடென்டிட்டியை மனப்பாடம் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ எதுக்காக அப்பா இப்படி பண்றாருன்னா க்ளோயை பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு தத்து கொடுக்கணுன்றதுக்காக தான். அவங்களோட போட்டோஸ் எல்லாம் வால்ல ஒட்டி வச்சு இவங்க தான் உன்னோட அம்மா, ஆல்ரெடி இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஹார்பர்னு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணோட போட்டோன்னு எல்லாத்தையுமே காமிச்சு இனிமே இதுதான் உன்னோட ஃபேமிலி அப்படின்ற மாதிரிலாம் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண வைக்கிறாரு. ஸோ க்ளோய் ஒருவேளை நான் வெளியே போயிட்டு திரும்ப வரல அப்படின்னா நீ என்ன பண்ணுவ, நான் உடனே என்னோட ரூம்ல இருக்கிற க்ளாசெட்ல போயிட்டு ஒளிஞ்சிப்பம்பா, அதுக்கப்புறமா என்ன பண்ணுவ, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போயிட்டு அவங்களோட குழந்தையா நான் வாழ ஆரம்பிச்சிருவேன். ஸோ அப்படின்னு க்ளோயும் சொல்றாங்க. க்ளோய் இது வரைக்கும் வீட்டை விட்டு வெளியவே போனது கிடையாது, அப்புறம் எப்படி ஸ்கூலுக்குலாம் போயிருக்க முடியும். அதனால அப்பா என்ன பண்றாருன்னா அவரு க்ளோய்க்கு இந்த ABCD மிருகங்கள்லாம் எப்படி இருக்கும்னு அதோட போட்டோஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வால்ல மாட்டி எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு 7 வயசு பொண்ணுக்கு என்ன தெரியுமோ அது எல்லாத்தையும் இவரே சொல்லி கொடுத்துறாரு இந்த வீட்டுக்குள்ளேயே. ஸோ அப்புறம் அப்பா வந்து க்ளோய் கிட்ட என்ன சொல்லி வச்சிருக்காருன்னா க்ளோயோடைய அம்மாவை வெளியே இருக்கிற மோசமான ஆளுங்க பிடிச்சி கொன்னுட்டாங்க, ஸோ நம்மளும் வெளியே போனா நமக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லி தான் வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காரு. ஸோ இப்படின்னு அப்பா க்ளோய் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவரோட கண்ணு கிட்ட இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அப்பா இந்த மாதிரி உங்களுக்கு அடிக்கடி ரத்தம் வருதுல, ஏன்பா எனக்கும் அந்த மாதிரி வருமா, உனக்கு வராது, சப்போஸ் வந்துச்சுன்னா உடனே என்கிட்ட சொல்லணும் சரியா அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. ஸோ நைட் டைம் ஆகுது. க்ளோய்க்கு அவளுடைய அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அதனால பில்லோவை எடுத்து அம்மா மாதிரியே முகத்தை வரைஞ்சி அந்த பில்லோவை கட்டி பிடிச்சிக்கிட்டே அந்த பொண்ணு தூங்குறா. அம்மா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேமா அப்படின்னு க்ளோய் அவங்க அம்மாவை நினைச்சுக்கிட்டே படுத்துக்கிட்டு இருக்கும்போது சடனா அந்த ரூம்ல இருக்கிற கிளாசெட்ல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. பயந்து போன க்ளோயும் மெதுவா போயிட்டு அந்த கிளாசெட் டோரை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடி அப்படியே பயங்கரமா கத்துறாங்களா. இதை பாக்குற க்ளோயும் பயத்துல கத்த ஆரம்பிச்சு அங்க இருந்து ஓடி வந்துடுறா. அதுக்கப்புறம் அப்பாவை கூட்டிட்டு வர அப்பாவும் வந்து அந்த கிளாசெட்டை திறந்து பாக்குறாரு. உள்ள அப்படி யாருமே காணோம். க்ளோய் எனக்கு தெரிஞ்சு நீ கெட்ட கனவு கண்டிருக்கன்னு நினைக்கிறேன், அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்களும் என் கூடவே தூங்குறீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க அப்பாவும் க்ளோய் கூடவே தூங்க ஆரம்பிக்கிறாரு. சோ அடுத்த நாள் ஆகுது. அப்பா தூங்கிட்டு தான் இருக்காரு. ஆனா க்ளோய் தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துடுறாங்க. சோ நம்ம க்ளோய்க்கு வந்து இப்ப இந்த இடமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏன்னா வெளியே இருந்து பறவைகள் கத்துற சவுண்ட்லாம் கேக்குது. சோ க்ளோய்க்கும் வெளியே போகணும் அப்படின்னு தோணுது. அப்படியே மெயின் டோர் கிட்ட போகும்போது டோருக்கு அடியில இருந்து ஒரு புக்கை யாரோ கொண்டு வந்து போடுறாங்க. அந்த புக்கை க்ளோய் எடுத்து பார்க்கும்போது தான் நேத்து இந்த பொண்ணு வெளியே பார்க்கும்போது ஒரு ஐஸ்கிரீம் வேன் இருந்ததுல, அந்த ஐஸ்கிரீம் காரர் தான் புக்கை கொண்டு வந்து போட்டிருக்காரு. அந்த புக்கும் அந்த ஐஸ்கிரீம் வேனை பத்தினது தான். க்ளோய் அதை பார்த்த உடனே எடுத்துக்கிட்டு நேரா அவளுடைய பெட்ரூம்ல
போயிட்டு அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு பாப்அப் புக்கு. ஒரு மாளிகையில வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பிரின்சஸ். அந்த பிரின்சஸ் அந்த கோட்டையை விட்டு வெளியே வரவே மாட்டாளாம். ஆனா அப்பதான் வெளியே ஒரு ஐஸ்கிரீம் வேன் ஒன்னு இருக்கு. அந்த ஐஸ்கிரீமை சாப்பிடணும்னு பிரின்சஸ்க்கு ரொம்ப ஆசையா, ஆனா வரத்துக்கு பயமா. ஆனா ஒரு வழியா பயத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு காசை கொண்டு வந்து ஐஸ்கிரீமை வாங்கி அந்த பிரின்சஸ் சந்தோஷமா சாப்பிட்டா அப்படின்றது தான் அந்த கதையே. ஸோ இதை பார்த்த உடனே க்ளாய்க்கும் ஐஸ்கிரீமை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. வெளியே ஐஸ்கிரீம் வேனுடைய ஹாரன் சவுண்டும் கேக்குது. டக்குன்னு ஜன்னல் வழியா லைட்டா பார்த்தா ஐஸ்கிரீம் வேனும் பக்கத்து வீட்டுக்கார ஒரு பொண்ணு இருக்கால ஹார்பர்னு, அந்த பொண்ணு ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டு இருக்கா. ஸோ இதை பார்க்குற க்ளாயும் ஐயோ எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கே, ஹார்பர் ப்ளீஸ் எனக்கு ஐஸ்கிரீமை வாங்கி கொடு, எனக்கு ஐஸ்கிரீமை வாங்கி கொடுன்னு இந்த பொண்ணு இங்க இருந்துகிட்டே தூரத்துல இருக்கிற அந்த ஹார்பர்ன்ற பொண்ணு கிட்ட பேச ட்ரை பண்ணும்போது சடனா அந்த ஹார்பர்ன்ற பொண்ணு திரும்பி பார்க்கறா. அப்படியே ஒரு ஐஸ்கிரீமை வாங்கிக்கிட்டு நேரா நம்ம க்ளாயோடைய வீட்டு கதவை தட்ட, க்ளாயும் போயிட்டு கதவை திறக்க அங்க அந்த ஹார்பர் தான் இருக்கா. உனக்காக தான் நான் ஐஸ்கிரீமை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு ஐஸ்கிரீம் ஒழுக வாங்கிட்டு வரா. நம்ம க்ளாயும் அந்த ஐஸ்கிரீமை வாங்கலான்னு பொழுது சடனா தூங்கிக்கிட்டு இருந்த அப்பா டக்குன்னு மெயின் டோருக்கு வந்து என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்க, அந்த பக்கத்து வீட்டு ஹார்பர்ன்ற பொண்ணும் க்ளாய்க்காக நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல இவரு ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இது வரைக்கும் க்ளாய் அவர் வெளியே விட்டதே கிடையாது. கரெக்டா அந்த பொண்ணு க்ளாயோடைய பேரை சொல்றாளா, உனக்கு எப்படி இவளோட பேரு தெரியும் அப்படின்னு குழம்புறாரு. சடனா பக்கத்து வீட்டு அந்த ஹார்பர் பொண்ணுடைய அம்மா, அந்த பக்கத்து வீட்டு ஆன்ட்டி வந்துடுறாங்க. ஆக்சுவலா நம்ம க்ளாயை வந்து இவங்களோட வீட்டுல தத்து கொடுக்கணும்னு தான் நம்ம அப்பாவுடைய பிளானே. ஆனா இது வரைக்கும் அதை பத்தி அவர் பேசினது கூட கிடையாது. இன்னும் சொல்ல போனா இப்படி இந்த 2 பேர் இந்த வீட்டுல வாழ்றாங்கன்றது கூட அந்த பக்கத்து வீட்டு ஆன்ட்டிக்கே தெரியாது. ஐயோ சாரிங்க, என் பொண்ணு டிஸ்டர்ப் பண்ணிட்டாளா உங்களை, நீங்க இங்க தான் இருக்கீங்களா, உங்களை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்க, நம்ம அப்பாவும் கொஞ்சம் எனக்கு வேலை இருக்கு நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லி டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஸோ அப்புறம் க்ளோயை பார்த்து உன்னோட பேரு எப்படி அந்த பொண்ணுக்கு தெரியும், நீங்க 2 பேரும் ஆல்ரெடி மீட் பண்ணி பேசிருக்கீங்களா அப்படின்னு இவரு கேட்க, நம்ம க்ளோயும் எதுவும் பேசாம கம்முன்னு இருக்க, இங்க பாரு இதுக்கு தண்டனையா நீ க்ளாசெட்ல தான் இருக்கணும் அப்படின்னு க்ளாசெட் உள்ள தள்ளி விட்டு டோரை லாக் பண்ணிடுறாரு. ஸோ அந்த குட்டி பொண்ணு க்ளாயும் அந்த க்ளாசெட்குள்ளேயே இருக்க ஆரம்பிக்கிறா. நைட் டைமும் ஆகுது. அப்ப சடனா க்ளாய் பக்கத்துலயே அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு ஹார்பர் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா. ஏ ஹார்பர் எழுந்துரு, க்ளாய் என்னோட பெட்ரூம்ல நீ என்ன பண்ற, அட அதை விடு வா நம்ம விளையாடலாம். ஏ க்ளாய் மத்த பசங்க மாதிரியே நீ பார்க்குக்கு வந்தனா அங்க நம்ம ஜாலியா விளையாடலாம்ல, எப்ப பார்த்தாலும் நீ நைட் டைம்ல தான் என் கூட விளையாடுறியே, ஓ எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. எது நீ பார்க்குக்கெல்லாம் போவியா, மத்த பசங்க கூட விளையாடுவியா, உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்களா, விளையாடுறதுல யாரு என்ன சொல்ல போறா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, நம்ம க்ளாய்க்கு வெளியே போகணும் அப்படின்ற ஆர்வம் தாங்கல. சோ க்ளாய் கூடவே இருந்த அந்த ஹார்பர்ன்ற பொண்ணு இப்ப அங்க இருந்து அப்படியே மறைஞ்சு போயிடுறா. சோ அடுத்த நாள் ஆகுது. அப்பாவும் வந்து க்ளாய் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. இங்க பாரு நான் உன்னை பாதுகாக்கணும்ன்றதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாராவது கதவை தட்டினாங்கன்னா நீ என்ன வந்து கூப்பிட்டு இருக்கணும், நீ எதுக்காக அதை ஓபன் பண்ண, ஏன்னா அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருந்ததுப்பா, அந்த பொண்ணு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாளா அதான் திறந்துட்டேனே. சரி சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்னைக்கு கண்டிப்பா நான் வரும்பொழுது உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு தான் வருவேன். ஸோ இதை கேட்ட நம்ம க்ளாயும் ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்பாவுக்காக வெயிட் பண்றா. வெளியே போயிட்டு வந்த அப்பா திரும்ப வீட்டுக்கு வரும்பொழுது உடம்பெல்லாம் காயமா இருக்கு. ட்ராலில நிறைய பொருள் வாங்கிட்டு வந்திருக்காரு. கையில கன்னை வச்சுக்கிட்டு வெளியே யாராவது இருக்காங்களான்னு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. தலைவர் என்ன பண்ணிட்டு வந்தாருன்னு ஒண்ணுமே புரியல. இந்த க்ளாயும் ஓடி வந்துட்டு அந்த ட்ராலில தேடி பார்க்கறா ஐஸ்கிரீம் இருக்கா அப்படின்னு சொல்லி. அடி பாவி, உங்க அப்பா ரத்தம் சொட்ட சொட்ட நின்னுகிட்டு இருக்கான், அவனை கண்டுக்காம ஐஸ்கிரீமை தேடிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனா பாவம் அந்த பொண்ணு வந்து இந்த ரூம்குள்ளேயே வாழ்நாள் ஃபுல்லா அடைஞ்சிருந்திருக்கா. அதோட அந்த பொண்ணுக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை வேறையா. ஸோ ஆர்வமா போய் தேடுது. பார்த்தா அதுல ஐஸ்கிரீமே காணோம். பாவம் க்ளாய் அப்படியே சோகமாயிடுறாங்க. எங்க அப்பாவும் போயிட்டு அவருக்கு அடிப்பட்ட காயத்துக்கெல்லாம் மருந்து போடுறாரு. ஸ்ட்ராங்கான மார்பின் எல்லாம் அவர் எடுத்துக்கிறாரு. அதனால அப்படியே லைட்டா கேர் ஆகி ஆள் அங்கேயே மட்டையாயிடுறாரு. ஸோ கரெக்டா அப்பா மயக்கம் போட்ட அடுத்த செகண்டே வானத்துல அப்படியே சிலையா இருந்த பறவைகள் பறக்க ஆரம்பிக்குது. வீட்டுல இருந்த டேப் தண்ணி அது சொட்டாம இருந்தது, அது இப்ப சொட்டுது. எல்லாமே நார்மலான மாதிரி இருக்கு. வெளியே பறவைகள் கத்துற சவுண்ட் எல்லாம் கேக்குது. அதோட வெளியே அந்த ஐஸ்கிரீம் வண்டியும் வந்திருக்கு. சவுண்டு கேக்குது. க்ளாய்க்கும் வெளியே போயிட்டு அந்த ஐஸ்கிரீமை வாங்கணும்னு ஆசை. ஆனா அப்பதான் விட மாட்டாருன்னு வந்து அப்பாவை பார்த்தா ஆளு மயங்கி இருக்காரா. ஸோ அதனால க்ளாய் நைஸா கட்டா வீட்டுல நிறைய பணம் இருக்கு, அதுல இருந்து ஒரு $100 பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு கதவை திறந்து வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே சூரிய ஒளிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா அடிக்குது. ஏன்னா இது வரைக்கும் வெளியே அந்த பொண்ணு வந்ததே கிடையாது. ஸோ அப்படியே அங்க இருக்கிற இடங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே க்ளாயும் வெளியே வர அங்க ஐஸ்கிரீம் வேனும் இருக்கு. அந்த வேன்ல ஐஸ்கிரீம் விற்கிறவரும் இருக்காரு. அவர் ஒரு தாத்தா. ஸோ அதனால அவரை நம்ம தாத்தானே கூப்பிடலாம். அந்த தாத்தா முட்டை ஓட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ க்ளாயும் போயிட்டு எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, பாப்பா ஐஸ்கிரீம் வெறும் $1 தான், நீ என்ன $100 தர, இல்ல என்கிட்ட வேற காசு இல்ல. சரி சரி உனக்கு நான் ஐஸ்கிரீம் தரேன். நீ பார்க்குக்கெல்லாம் போயிருக்கியா? இது பார்க்கா? ஆமா பார்க்ல ஊஞ்சல்லாம் இருக்கும், செம ஜாலியா விளையாடலாம், நீ வேணா வாயேன் உன்னை பார்க் கூட்டிட்டு போறேன், அங்க போனா நம்மள எதுவும் பண்ண மாட்டாங்களா? அட யாரு என்ன பண்ண போறாங்க, நான் பாத்துக்கிறேன் நீ வா அப்படின்னு ஐஸ்கிரீமை கொடுத்து தாத்தா க்ளாய வேன்ல ஏத்திக்கிட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே க்ளாயும் வேன்ல உட்காந்துக்கிட்டு வெளி உலகத்தை பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த பொண்ணு போய்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு பெரிய பில்போர்டு ஒன்று இருக்கு. அதுல ஒரு பர்சனுடைய போட்டோ கண்ணுல இருந்து பிளட் வர
மாதிரி இந்த மாதிரி ஆட்களை பாத்தீங்கன்னா உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்கு. இதை பார்த்த உடனே கிளாயும் அந்த தாத்தா கிட்ட, தாத்தா எங்க அப்பாவுக்கும் இந்த மாதிரி தான் ரத்தம் வரும், ஏன் அதை இவ்வளவு பெரிய போர்டுல போட்டு வச்சிருக்காங்க, ஏன்னா இந்த மாதிரிலாம் யார் யாருக்கு ரத்தம் வருதோ அவங்க எல்லாரும் கெட்டவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனா அவங்க உண்மையிலேயே கெட்டவங்களா நல்லவங்களா? உடனே தாத்தாவும் அவங்க எல்லாருமே கிஃப்டட் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது தாத்தா கிளாயை கூட்டிட்டு பார்க்குக்கு போறாரு. அங்க அவரு ஸ்விங்ல கிளாயை நல்லா வேகமா ஆட்டி விடுறாரு. அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, பயப்படாத ஜாலியா ஆடு, முடியலன்னா அப்படியே ஜம்ப் பண்ணு, ஐயோ என்னால முடியாது பயமா இருக்குன்னு அந்த பொண்ணு கீழே இறங்கிடுறா. உங்க அப்பா உன்னை எப்படி வளர்த்து வச்சிருக்கான் பாத்தியா, உங்க அம்மா மாதிரி நீ தைரியசாலியா இருந்தாதான் உன்னால இங்க பொழைக்க முடியும். எனது எங்க அம்மா மாதிரியா? உங்களுக்கு எங்க அம்மாவை தெரியுமா? எனக்கு நல்லாவே தெரியும், உங்க அம்மாவை பார்த்து எல்லாரும் பயந்து நடுங்குவாங்க தெரியுமா, ஆனா என்ன பண்றது எங்க அம்மா தான் இறந்து போயிட்டாங்களே. உடனே அந்த தாத்தாவும் உனக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன், இங்க இருந்து ரொம்ப தூரத்துல ஒரு மவுண்டைன் ஒண்ணு இருக்கு இப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் வராரு. ஹலோ இங்க என்ன நடக்குது? ஐஸ்கிரீம் விற்கிற நீ இந்த குழந்தை கிட்ட என்ன பண்ற? ஏய் பாப்பா இந்த ஆளை உனக்கு தெரியுமா? இல்ல எனக்கு தெரியாது. ஐயோ சார் இந்த பொண்ணு என்னோட பேத்தி தான் சார், நான் அவளோட தாத்தா. என்னம்மா இவர் உன் தாத்தாவா அப்படின்னு அந்த போலீஸ் கேட்க, கிளாயும் இல்ல இவர் என் தாத்தா கிடையாது அப்படின்னு சொன்ன உடனேயுமே போலீஸ்க்கு டவுட் வருது. உடனே தாத்தாவா அரெஸ்ட் பண்ண வராரு. உடனே தாத்தாவும் பக்கத்துல இருக்கிற கிளாய் கிட்ட, கிளாய் இப்படி பண்ணிட்டியே, இவங்கலாம் யாருன்னு தெரியுமா? ரொம்ப ரொம்ப மோசமானவங்க, உங்க அம்மாவை பிடிச்சிட்டு போனாங்களே அது யாரு? இவங்க தான், இப்ப நம்மளையும் பிடிச்சி கொல்ல போறாங்க, உடனே இங்க இருந்து போக சொல்லு அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அந்த கிளாய் என்ற பொண்ணு அந்த போலீஸை பார்த்து நீ இங்க இருந்து போங்க, இங்க இருந்து போங்க அப்படின்னு கத்த, டக்குன்னு அந்த போலீஸ்க்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, என்னமோ செய்வன வச்ச மாதிரி கிளாய் சொன்னதை கேட்டுட்டு மறு வார்த்தை பேசாம கம்முன்னு அங்க இருந்து போயிடுறாரு. உடனே அந்த தாத்தாவும், கிளாய் நீயும் உங்க அம்மா மாதிரியே கிஃப்டான ஒரு பர்சன் தான், சோ நீயும் நானும் சேர்ந்து ஒரு பெரிய விஷயம் பண்ண போறோம் அப்படின்னு கிளாயை கூட்டிட்டு திரும்ப அந்த பொண்ணுடைய வீட்லயே விடலான்னு வேன்ல வந்துகிட்டு இருக்காங்க. சோ அப்ப தாத்தா ஒரு லேடியுடைய போட்டோவை எடுத்து அதை கிளாய் கிட்ட கொடுத்து, இதுதான் உன்னுடைய அம்மா. அவரும் நான் அந்த போலீஸ் கிட்ட சும்மாலாம் சொல்லல, உண்மையிலேயே நீ என் பேத்தி தான், நான் தான் உன் தாத்தா. உண்மையை சொல்லணும்னா கிளாய் உங்க அம்மா இறந்தெல்லாம் போகல, அந்த மோசமானவங்க உங்க அம்மாவை பிடிச்சு வச்சிருக்காங்க அந்த மவுண்டைன் கிட்ட. சோ உடனே கிளாயும் நீங்க தான் என்னோட தாத்தா அப்படின்னா நீங்க வீட்டுக்கு வரலாமே அப்படின்னு கேட்க, உங்க அப்பா முழிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் என்னால வீட்டுக்கு வரவே முடியாது, அதனால நீ என்ன பண்ற, இந்த பவுடரை உங்க அப்பா குடிக்கிறதுலயோ சாப்பிட்றதுலயோ கலந்துட்டனா உங்க அப்பா மயக்கம் ஆயிடுவாரு, சோ அந்த நேரத்துல நம்ம மீட் பண்ணிக்கலாம், உன் அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையும் செய்யலாம் அப்படின்னு தாத்தா சொல்ல, கிளாயும் அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறா. எங்க மயக்கத்துல இருந்த அப்பா அவரு கண்ணை முழிச்ச உடனே டக்குன்னு அவரோட உடம்புல இருந்து ஏதோ பபிள் மாதிரி வெளியே வருது. சோ அப்புறம் அவர் எழுந்து வேகமா அவரோட பொண்ணு கிளாயை தேடி போகும்பொழுது அந்த பொண்ணு சமத்தா வீட்டுக்குள்ளதான் இருக்காளு. அந்த பொண்ணு வெளியே போயிட்டு அந்த தாத்தா கூட சுத்தின எதுவுமே இப்ப அப்பாவுக்கு தெரியாது. கிளாய் என்ன மன்னிச்சிரு, வெளியே போன இடத்துல அந்த மோசமானவங்களால எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதோட அப்பாவால உனக்கு ஐஸ்கிரீமையும் வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியல, நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்பா இப்ப ஐஸ்கிரீமை விட நம்ம அம்மா தான் முக்கியம், அம்மாவை கண்டுபிடிச்சே ஆகணும்பா. கிளாய் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, அம்மா இறந்து போயிட்டாங்க, அம்மா ஒன்னும் சாகலப்பா, அவங்க உயிரோட தான் இருக்காங்க, அந்த மோசமானவங்க அம்மாவை பிடிச்சு வச்சிருக்காங்க, நம்ம உடனே போயிட்டு அம்மாவை காப்பாத்தணும். இதை கேட்ட அப்பாவும் டென்ஷன் ஆகுறாரு. இங்க பாரு நான் சொன்னதை கேட்காம அம்மா வெளியே போனதுனாலதான் அம்மாவை பிடிச்சு கொன்னுட்டாங்க, இப்ப நீயும் நான் சொல்றதை கேட்காம வெளியே போகணும் நின்னா உனக்கும் அதே நிலைமை தான், அம்மாவை இழந்த மாதிரி உன்னை நான் இழக்க விரும்பல, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு சொல்ல கிளாயாலையும் எதுவும் பேச முடியல. அப்படியே சோகமா கிளாய் உட்காந்துக்கிட்டு அவங்க அம்மாவுடைய போட்டோவையே பார்த்துக்கிட்டே அவங்க அம்மா ஞாபகமாவே இருக்கு அந்த பொண்ணுக்கு. சடனா கிளாசெட்ல இருந்து ஏதோ ஒரு சவுண்டு. கிளாயும் போயிட்டு கிளாசெட்டை ஓபன் பண்ணா ஸ்டார்டிங்ல ஒரு பொம்பளை பயங்கரமா கத்தனால அதே பொம்பளை இப்ப கம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கா. கிளாயும் பக்கத்துல போயிட்டு கிளாய் கையில இருக்கிற அந்த போட்டோவை வச்சு பார்க்கும்போதுதான் அந்த லேடி வேற யாரும் இல்ல நம்மளோட அம்மா அப்படின்றத கிளாய் புரிஞ்சுக்கிறா. அம்மா இது நீங்களா அப்படின்னு சொல்லி பக்கத்துல போகும்பொழுது அந்த அம்மா செமையா கடுப்பாக்குறாங்க, இந்த பொண்ணு எங்க இருந்து வந்தா அப்படின்னு கத்த பயத்துல கிளாய் அங்கிருந்து ஓடி வந்து டோரை க்ளோஸ் பண்ணிடுறா. திரும்ப அகைன் அந்த டோரை ஓபன் பண்ணி பார்க்கும்பொழுது உள்ள அம்மாவே இல்ல. சோ நம்ம அம்மா ஏன் நம்மளை பார்த்தே கத்துனாங்க அப்படின்னு எதுவுமே புரியாம கிளாய் கீழே வரும்பொழுது அங்க அப்பா இருக்காரு, ஹெட்போன் மாட்டிக்கிட்டு டிவில ஒரு ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருந்தவரு உடம்புல அடிபட்டதுன்னு மருந்து போட்டிருப்பாரு போல, அப்படியே அந்த மயக்கத்துல இருக்காரு ஆளு. சோ கிளாய் என்ன பண்றாங்கன்னா அப்பாவுடைய ஹெட்போன் எடுத்து மாட்டிக்கிட்டு அந்த டிவில இருக்கிற ப்ரோக்ராம கிளாய் பார்க்கும்போதுதான் எல்லா விஷயமும் கிளாய்க்கு புரிய வருது, நமக்கும் தெரிய வருது. ஆக்சுவலா பூமியில மனுஷங்கள்ல சில பேருக்கு சூப்பர் பவர்லாம் கிடைச்சிருக்கு, அந்த மாதிரி சூப்பர் பவர் இருக்கிற ஆளுங்களை ஃப்ரீக்ஸ்னு கூப்பிடுவாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃப்ரீக்ஸோடைய பவர்னால ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஆயிரக்கணக்கில் மக்கள் இறந்து போனாங்க. ஸோ அன்னைக்கு கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இந்த ஃப்ரீக்ஸ் எல்லாம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்கள இங்க இருந்து தூரமா ஒரு மவுண்டைன் கிட்ட ஒரு ஜெயில அடைக்கிறாங்க. அங்க அந்த ஃப்ரீக்ஸுக்கெல்லாம் ஒரு ட்ரக் அடிக்கடி கொடுத்து அவங்க பவரை ஸ்டாப் பண்றாங்க. ஸோ எல்லாரையுமே தேடி தேடி பிடிச்சி அந்த ஜெயில அடைக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நிறைய பேரை கொலையும் செய்யறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்ஸுக்கெல்லாம் அடிக்கடி அவங்க கண்ணுல இருந்து பிளட் மாதிரி வரும். ஸோ இதனால தான் இந்த மாதிரி பர்சன்ஸை நீங்க பாத்தீங்கன்னா உடனே
உடனே கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம க்ளாயோடைய அப்பா இருக்காருல்ல, அவரும் ஒரு ஃப்ரீக்ஸ் தான். அவருக்கு என்ன பவர் இருக்கு அப்படின்னா டைமை கண்ட்ரோல் பண்ற பவர். அதாவது இவரால் ஒரு பபிள் மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும். அந்த பபிள்குள்ள டைம் நார்மலா இருக்கும், ஆனா அந்த பபிளுக்கு வெளியே டைமே அப்படியே ஸ்லோ ஆயிடும். ஸோ ஸ்டார்டிங்ல க்ளாய் வந்து கேப் வழியா வீட்டுக்கு வெளியே பார்க்கும்பொழுது மேலே பறவைகள்லாம் அப்படியே சிலையா இருக்கும்ல, ஏன்னா அந்த பறவைகள்லாம் அந்த பபிளை விட்டு வெளியே இருக்குங்க. ஸோ அதோட டைம் எல்லாமே ரொம்ப ஸ்லோவா இருக்கிறதுனால அதுங்க மூவ் ஆகாத மாதிரியே தெரியுது. ஆனா அப்பா வந்து கான்சியஸ்ல இருக்கும்போது தான் அந்த பவரை அவரால் யூஸ் பண்ண முடியும். தூங்குனாலோ மயங்கிட்டாலோ அவரால் இந்த பவரை யூஸ் பண்ண முடியாது. இந்த விஷயம் தாத்தாவுக்கும் தெரியும். அதனால தான் மயக்க மருந்து பவுடரை நம்ம க்ளாய் கிட்ட கொடுத்து அனுப்புவாரு. ஸோ அப்பாவுக்கு பவர் இருக்கிற மாதிரியே நம்ம க்ளாய்க்கும் பவர் இருக்கு. அது என்ன அப்படின்னா நார்மலா டெலிபதினா என்ன, இங்க இருந்து தூரத்துல இருக்கிற ஒரு பர்சன் கூட நம்மளால அப்படியே பேச முடியும். ஆனா இந்த பொண்ணுக்கு அட்வான்ஸ்டு டெலிபதி பவர் இருக்கு. அதாவது அங்க இருக்கிற பர்சனையே அப்படியே இங்க கொண்டு வந்துட முடியும். எக்ஸாம்பிளுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த ஹார்பர்ன்ற பொண்ணு, அந்த பொண்ணு அவளோட பெட்ரூம்ல தான் இருக்கா. ஆனா நம்ம க்ளாய் வந்து அவங்க பவர் மூலியமா அந்த பொண்ணு இங்க வர மாதிரி பண்ணிருப்பாங்க. ஸோ க்ளாயை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு இங்க வந்துட்டா. ஆனா அந்த பக்கத்து வீட்டு ஹார்பர் பொண்ணை பொறுத்த வரைக்கும் க்ளாய் தான் அங்க வந்த மாதிரி. ஸோ இதே மாதிரி தான் க்ளாய் வந்து அவங்க அம்மாவையும் மீட் பண்ணிருப்பா. அவங்க அம்மா வந்து ஆக்சுவலா அந்த மலை கிட்ட இருக்கிற ஜெயிலுக்குள்ள தான் இருக்காங்களே. ஆனா க்ளாய் அவங்க அம்மாவை நினைக்கும் பொழுது அவங்க கிளாசெட்டுக்கு வர மாதிரியே க்ளாய்க்கு தெரியும். ஆனா உண்மையிலேயே அவங்க அந்த ஜெயில தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து க்ளாய் அந்த ஜெயிலுக்குள்ள வர மாதிரி தெரியும். ஸோ அதனால தான் அந்த ஜெயில இருக்கிற கார்ட்ஸ் எல்லாருமே நம்மள வெறுப்பேற்றணும்னு நம்ம பொண்ணு மாதிரியே யாரையோ அனுப்பியிருக்காங்க அப்படின்னு க்ளாயை பார்த்து அவங்க கத்துவாங்க. அதோட க்ளாயால அடுத்தவங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு அந்த ஹார்பர்ன்ற பொண்ணு கிட்ட தூரத்துல இருந்தே இவங்க சொல்ல அந்த பொண்ணும் அப்படியே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி தான் அந்த போலீஸும் இங்கிருந்து போங்கன்னு சொன்ன உடனே அங்கிருந்து போயிடுவாரு. ஸோ இந்த விஷயங்களை அந்த குட்டி பொண்ணு க்ளாயும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் அந்த அட்வான்ஸ்டு டெலிபதி பவரை யூஸ் பண்ணி அந்த பக்கத்து வீட்டு ஹார்பர் பொண்ணை பார்க்கலான்னு ட்ரை பண்ணும்பொழுது அந்த ஹார்பர் பொண்ணு கூடவே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம க்ளாயோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த பசங்க எல்லாருமே இங்க வந்த மாதிரி தெரியும். ஆனா அந்த பசங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம க்ளாய் தான் பக்கத்து வீட்டுக்கு வந்த மாதிரி தெரியும். ஸோ அந்த பசங்களும் பார்த்துட்டு என்னடி இவ உன் வீட்டுக்குள்ளலாம் வரா, இவ கூடலாமா நீ பழகுற, யார் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. ஸோ உடனே அந்த ஹார்பரும் இவளுக்கு அம்மா கிடையாது, என்ன அம்மா மாதிரி நடிக்க சொல்லுவா, இது இவளுக்கு அம்மாவே கிடையாதா, வேஸ்ட், ஐயோ அப்படின்ற மாதிரிலாம் கலாய்க்கிறாங்களா. உடனே க்ளாயும் எனக்கு அம்மா இருக்காங்க, யார் சொன்னது இல்லைன்னு பாருங்க நான் காட்டுறேன் அப்படின்னு கிளாசெட்டோடைய டோரை திறக்க உள்ள அம்மா இருக்காங்க. ஆனா இங்க அந்த பசங்களை காணோம். ஏன்னா க்ளாய் வந்து அந்த அட்வான்ஸ்டு டெலிபதியை அம்மாவை பார்க்கணுன்றதுக்காக யூஸ் பண்ணதுனால அந்த பசங்க மறைஞ்சு போயிடுவாங்க. ஸோ எதேனவோ அம்மா இருக்காங்களா அப்படின்னு க்ளாயும் பயந்து பயந்து அம்மா பக்கத்துல போக அம்மாவும் இங்க பாரு நீ எதுக்காக வந்திருக்க, அவங்க சொல்றதெல்லாம் கேட்காத ப்ளீஸ், நீ என் பொண்ணு கிடையாது, ஏன்னா என் பொண்ணு ரொம்ப ரொம்ப குட்டி குழந்தை, நீ எவ்வளவு பெரிய பொண்ணா வளர்ந்துருக்க, ஆனா அம்மா இது நான் தாமா அப்படின்னு சொல்லி க்ளாய் அவங்க அம்மாவத்தோட. ஸோ அம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க இது நம்ம பொண்ணு தான் அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு குழப்பமான ஒரு விஷயம் என்னன்னா அம்மா அரெஸ்ட் ஆகி 5 மாசம் தான் ஆயிருக்கு. அவங்க அரெஸ்ட் ஆகும் பொழுது க்ளாய் வந்து குட்டி குழந்தை, இப்ப என்ன 7 வயசு பொண்ணா இருக்கா அப்படின்னு புரியல. ஆக்சுவலா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அப்பா அவருடைய அந்த டைம் டிராவல் பவர் இருக்குல்ல, அந்த பவரை யூஸ் பண்ணி இவங்க நார்மலா தான் இருப்பாங்க. ஆனா சுத்தி இருக்கிற உலகம்லாம் ஸ்லோ ஆயிடும். அதாவது வெளியே வந்து டைம் 5 மாசம் தான் ஆகிருக்கு. ஆனா அப்பா உருவாக்கின அந்த டைம் பபிள்குள்ளேயே இந்த பொண்ணு வாழ்ந்ததுனால இவங்களுக்கு 7 வருஷம் கடந்து போயிருக்கு. ஸோ அதனால தான் இந்த பொண்ணு நல்லா வளர்ந்துட்டா. ஸோ இந்த விஷயம் அம்மாவுக்கும் புரிய வருது. சடனா ஏதோ ஒரு சவுண்டு கேட்க டக்குன்னு அம்மாவுடைய அந்த இல்யூஷன் மறைஞ்சு போகுது. ஸோ க்ளாயும் எப்படியாவது அம்மாவை நம்ம காப்பாத்தியே ஆகணும், அதுக்கு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியே போகணும். அப்பதான் விடவே மாட்டாரு. அப்பதான் ஞாபகம் வருது தாத்தா கொடுத்த அந்த பவுடர். அதை ட்ரிங்க்ஸ்ல கலந்து அப்படியே அப்பாவுக்கு கொடுக்க அப்பாவும் குடிக்கிற மாதிரி போறாரு. ஆனா ஆளுக்கு தெரியுது ஏதோ ஒன்று தேவை கலந்துருக்கா, அந்த பவுடர்லாம் ஓரத்துல தெரியுது, அந்த லட்சணத்துக்கு தான் பிளான் பண்ணிருக்கு பயவுள்ள. இதை பார்த்த உடனே அப்பாவும் என்ன பண்ணிருக்க, இதை உங்ககிட்ட யார் கொடுத்தது அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு ஓட. ஸோ பின்னாடியே இவர் போறாரு, அந்த கவர் எடுக்கிறாரு. இதெல்லாம் யாரு கொடுத்தது க்ளாய், நீ என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க, அப்பாவை காலி பண்ண ட்ரை பண்றியா, அப்பா நான் உங்களை தூங்க வைக்க தான் ட்ரை பண்றேன், நீங்க ஏன் தூங்கவே மாட்டீங்க, தூங்குங்க அப்படின்னு இந்த பொண்ணு கத்துறா செமையா. ஸோ இப்படி கத்தி அவளோட பவரை யூஸ் பண்ணதுனால அப்பாவோட மைண்ட் கண்ட்ரோல் ஆகி அப்படியே ஆளு தூங்கிடுறாரு. ஸோ இதுதான்டா டைம் அப்படின்னு சொல்லி கட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு பயவுள்ள வெளியே போகுது. சரியா அந்த நேரத்துல தாத்தாவும் அங்க வந்துடுறாரு. க்ளாய் அவளோட பவரை யூஸ் பண்ணதுனால கண்ணுல இருந்து இப்பதான் க்ளாய்க்கு பிளட்டும் வருது. க்ளாய் இவ்வளவு கட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு எங்க போற, நான் பக்கத்து வீட்டுக்கு போறேன். ஏன்னா பக்கத்து வீட்டுல நான் இருந்தேன்னா சந்தோஷமா நார்மலான லைஃபை வாழ்வேன், அதான் இந்த பணத்தை கொடுத்துட்டு என்னை தத்தெடுத்துக்கோங்கன்னு கேட்கறதுக்காக போறேன். ஸோ இதை புரிஞ்சுக்கிற தாத்தாவும் இங்க பாரு உனக்கு என்ன ஒரு நார்மலான லைஃபை வாழணும், அதானே இந்த ஃப்ரீக்ஸ்ல எங்களை மாதிரி பெரியவங்களை கவர்மெண்ட் பிடிச்சி ஜெயிலில் அடைக்கணும் இல்ல கொல்லணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா உன்ன மாதிரி சின்ன குழந்தைங்களை அவங்க பத்திரமா பார்த்துப்பாங்க, கவர்மெண்டே உனக்கு வேலையும் தரும். ஸோ அதனால ஒன்ன நான் கவர்மெண்ட்ல ஒப்படைச்சிடுறேன், நீ என் கூட வா, கம்முன்னு இரு, அது போதும் அப்படின்னு சொல்லி தாத்தா நேரா ஒரு ஏஜென்ட்டை பார்க்கறதுக்கு போறாரு. அதுவும் தாத்தா ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு ஒரு பாஸ்டர் மாதிரியே போறாரு. இங்க பாருங்க மேடம், எங்க சர்ச்சில் இந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்து வளர்ந்துகிட்டு இருக்கா, இந்த பொண்ணும் ஃப்ரீக்ஸ் தான், ஆனா பாவம் இந்த பொண்ணு
பொண்ணுக்கு எதுவும் தெரியாது, ஸோ அதனால நீங்க இவளை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. உடனே ஏஜென்ட்டும் அவங்க கிட்ட யூவி லைட் ஒன்று இருக்கு, அது அந்த பொண்ணுடைய கண்ணு கிட்ட அடிக்க அந்த பிளட் வந்ததுல அதோட அச்சு அப்படியே தெரியுது. ஸோ அடுத்தது அந்த ஏஜென்ட் தாத்தாவையும் செக் பண்ணி பாக்குறாங்க. அவருக்கு எந்த ஒரு அச்சும் தெரியல, ஏன்னா அவர் ஒரு நார்மல் பர்சன். ஸோ எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம க்ளாய்க்கு வந்து அந்த பக்கத்து வீட்டில் தான் போகணும். ஏன்னா பக்கத்து வீட்டில் தான் அந்த ஹார்பர்ன்ற பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு மற்ற பசங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாடுறா. அந்த பக்கத்து வீட்டு ஆன்ட்டி தான் நமக்கு அம்மாவா வரணும், வேற யாரு கூடயும் நான் போக மாட்டேன் அப்படின்னு இந்த பொண்ணு ஒரு மாதிரி கத்திட்டு ஓட அந்த ஏஜென்ட்டுக்கு டவுட் வருது. மேடம் ஒரு நிமிஷம் இருங்க, நான் போயிட்டு அவளை சமாதானப்படுத்துறேன்னு தாத்தா போயிட்டு க்ளாயை சமாதானப்படுத்துறாரு. ஆனா அந்த ஏஜென்ட்டுக்கு தான் டவுட் வந்துருச்சு. ஆளுங்களெல்லாம் கூப்பிடுறாங்க. இந்த விஷயம் தாத்தாவுக்கும் தெரிய வர அவ்வளவுதான் இவங்க மாட்டிக்கிட்டாங்க. நம்ம க்ளாயும் பயந்து போறா. அவ்வளவுதான் தாத்தா நம்மளையும் அடைக்க போறாங்க போல. கவலைப்படாத க்ளாய், என் உயிர் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், என் கூட வான்னு க்ளாயை இவர் பிடிக்கிறாரு. டக்குன்னு அப்படியே மறைஞ்சு போறாரு தாத்தா. ஆக்சுவலா தாத்தாவும் ஒரு ஃப்ரீக்ஸ் தான், அவரோட பவர் இன்விசிபிள். ஸோ அவ்வளவுதான் அந்த ஏஜென்ட் கிட்ட இருந்து இவங்க எஸ்கேப் ஆகுறாங்க. அந்த க்ளாய்ன்ற பொண்ணுக்கு பக்கத்து வீட்டு ஆண்டி கூட தான் போயே ஆகணுமா. தாத்தா என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு உன்னுடைய உண்மையான அம்மாவையே நம்ம காப்பாத்தலாம் அப்படின்னு சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. ஆனா அந்த பொண்ணு கேட்கற மாதிரி இல்ல. வேற வழி இல்லாம தாத்தாவும் இரு நான் உன்னை வீட்லயே கொண்டு போய் டிராப் பண்றேன்னு வீட்டுக்கிட்ட போகும்பொழுது ரோட்ல நம்ம அப்பா இருக்காரு. ஸோ தாத்தாவும் வேனை ஸ்டாப் பண்றாரு. க்ளாயும் வேனை விட்டு இறங்கி அப்பா கிட்ட போக சடனா அப்பா அந்த டைம் பபுளை உருவாக்குறாரு அவரை சுத்தி மட்டும். ஸோ அதனால வெளி உலகம் எல்லாமே ஸ்லோ ஆயிடும். அப்பா வந்து நார்மல் ஸ்பீட்ல இருப்பாரு. ஸோ அந்த டைம் பபுளுக்கு வெளியே இருக்கிற க்ளாயோடைய டைமும் ஸ்லோ ஆயிடும்ல. ஸோ க்ளாய் கண்ணுக்கு எப்படி தெரியும்னா அப்பா வேகமா போறாரு, சடனா தாத்தாவை பிடிக்கிறாரு, அங்க இருந்து மறைஞ்சு போறாரு. திரும்ப வராரு, சடனா அந்த வேன் கிட்ட போறாரு, அந்த வேன் மறைஞ்சு போயிடுது. ஆனா உண்மையா என்ன நடக்கும் அப்படின்னா அப்பா நார்மல் ஸ்பீட்ல தான் நடந்து வருவாரு, தாத்தாவை பிடிச்சி கொண்டு போவாரு, அப்புறம் வேனையும் எடுத்துக்கிட்டு ஓடிட்டு போவாரு. ஆனா இது எல்லாமே ஒரு டைம் பபுள்குள்ள பண்றதுனால வெளியே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சட்டுன்னு நடந்த மாதிரி தெரியும். ஸோ அப்புறம் அப்பா க்ளாய் கிட்ட வராரு, வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிட, நாங்க வரலப்பா, பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட தானே என்ன தத்து கொடுக்க போறீங்கன்னு சொன்னீங்க, நான் அங்கேயே போறேன், எனக்கு ஒரு அம்மா வேணும்பா, அவங்க தான் எனக்கு அம்மா அப்படின்னு அந்த பக்கத்து வீட்டை நோக்கி அவ ஓடுறா. அப்படி ரோட்டை கிராஸ் பண்ணும்பொழுது ஒரு காரு க்ளாயை மோதுற மாதிரியே வருது. உடனே அப்பா ஓடி போயிட்டு டைம் பபுளை உருவாக்குறாரு. ஸோ அதனால வெளி உலகம் அப்படியே ஸ்லோ ஆயிடுது. இடிக்க வந்த காரும் ஸ்லோவா வருது. அந்த கேப்பை யூஸ் பண்ணி இவங்க அப்படியே அழகா மெதுவா நடந்தே வந்துடுறாங்க. ஸோ இவதான் அப்பாவும் சொல்றாரு, இந்த மாதிரி டைம் பபுள்குள்ள தான் உன்னை வளர்த்தனே, வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் 5 மாசம் தான், ஆனா உனக்கு வருஷங்கள். ஸோ இப்படியே உன்னை சீக்கிரமா பெரிய பொண்ணா ஆக்கணும்ன்றது தான் என்னோட ஆசை. ஏன்னா பெருசாயிட்டனா உன்னை நீயே பார்த்துப்பல, அதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன்னு அவரு சொல்றாரு. ஆனா இருந்தாலும் க்ளாய்க்கு ஒரு நார்மல் லைஃபா மற்ற பசங்க மாதிரி சந்தோஷமா வாழணும்னு ஆசை. ஸோ இதை அப்பாவும் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னா அந்த கட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு நேரா பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட பணத்தை கொடுத்து இந்த பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பக்கத்து வீட்டு ஆண்டிக்கும் க்ளாயை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. ஸோ க்ளாயும் டைனிங் டேபிள் எல்லாம் உட்காந்துக்கிட்டு அந்த ஹார்பர்ன்ற பொண்ணு முன்னாடியே உட்காந்து சாப்பிட அந்த ஹார்பர்ன்ற பொண்ணுக்கு போராமை ஆகுது. அம்மா இந்த பொண்ணு என்னோட பெட்ரூமுக்கு வருவாமா, திடீர்னு வந்து என் கூட பேசுவா, இந்த பொண்ணு சாதாரண பொண்ணு கிடையாதுமா, இவளுக்கு பவர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல பக்கத்து வீட்டு ஆண்டியும் அங்கிளும் ஷாக் ஆகுறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றதே தெரியல. உடனே நம்ம க்ளாய் அவளுடைய பவரை அந்த ஆண்டி கிட்ட யூஸ் பண்றா. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் தானே, நீங்க என்ன வளர்க்க போறீங்க தானே அப்படின்னு சொல்ல அந்த ஆண்டியும் அப்படியே வசியம் பண்ண மாதிரி ஆமா ஆமா நான் உன்னை வளர்க்க போறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கட்டி பிடிக்கிறாங்க. இதை பாக்குற அங்கிளுக்கு புரியுது, ஆமா இவ சாதாரண பொண்ணு இல்லைன்னு. அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி கண்ணுல இருந்து ரத்தமும் வருதா. அந்த பக்கத்து வீட்டு ஆண்டியும் கொஞ்ச நேரத்துல நார்மல் ஆயிடுறாங்க. ஐயோ இவ என்ன என்னமோ பண்ணிட்டா, இந்த வீட்டுல இனிமே இவ இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. சோ அப்பாவும் அவங்கள சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. ஆனா அந்த லேடி வாயை மூடுற மாதிரியே இல்ல. நான் போலீஸ்க்கு கால் பண்ண போறேன், இன்னைக்கே உங்க எல்லாரோட கதையும் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சோ பயத்தோடவே அப்பா க்ளாயை கூட்டிட்டு அவருடைய வீட்டுக்கே வந்துடுறாரு. சோ தாத்தாவும் வீட்டுல தான் இருக்காரு, கட்டி போட்டு வச்சிருக்காரு. அப்பா என்ன பண்றாருன்னா எப்படியா இருந்தாலும் போலீஸ் வரப்போகுது, நம்ம பொண்ணை காப்பாத்தணும்னு கிளாசெட்டுக்குள்ள தள்ளி விட்டு அந்த கிளாசெட்டை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்றாரு. சோ கிளாசெட்டுக்குள்ள இருக்கிற க்ளாயி அவங்க அம்மாவை நினைச்சு பார்த்த உடனேமே டக்குன்னு அவங்க அம்மா அந்த இடத்துக்கு வராங்க. சோகமா இருக்கிற க்ளாயை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சடனா டோர் ஓபன் ஆகி அங்க இருந்து ஒரு காட் வராரு. அவரு க்ளாயோடைய அம்மாவை அப்படி தரன்னு இழுத்துட்டு போறாரு. சோ உண்மையிலேயே க்ளாய் வந்து அவங்களோட கிளாசெட்ல தான் இருக்காங்க. பவர் மூலியமா தான் அம்மாவையே பாக்குறாங்களே. சோ அதனால அம்மா இருக்கிற இடத்துல இருக்கிற அந்த காடோடைய கண்ணுக்கெல்லாம் க்ளாய் தெரிய மாட்டாங்க. காட் வந்து அம்மாவை இழுத்துட்டு போக அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, இதை பார்த்து க்ளாயும் அம்மாவை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க ரொம்ப. ஆனா அப்பதான் க்ளாயை வெளியே வராத மாதிரி வெளியே ட்ரில் போட்டுக்கிட்டு இருக்காரு. சோ க்ளாயும் சத்தமா ட்ரில் போடாதீங்கன்னு கத்தி மைண்ட் கண்ட்ரோல் பண்ண அப்பாவோட கை அவரோட கண்ட்ரோல்ல இல்லாம க்ளாய் சொல்றதுக்கு ஏத்த மாதிரி வேலை செய்யுது. சரி க்ளாய் நான் எதுவும் பண்ணல, வெளியே வா அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் க்ளாயே விடுறாங்க. சோ க்ளாயும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அப்பா அம்மா இன்னும் உயிரோட தான் இருக்காங்க, என்னோட பவர் மூலியமா அம்மாவை நான் பார்த்தேன், அவங்க கூட பேசணும்பா. க்ளாய் சும்மா வளராத, அம்மா இறந்து போயிட்டா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல தாத்தாவும் அட கிறுக்கா, என் பொண்ணு இறக்கலடா, அவ உயிரோட தான் இருக்கா, நம்ம அவளை காப்பாத்தணும்டா, வாய மூடு கிழட்டு பயலே, ஒன்னாலதான் எல்லா
பிரச்சனையும் அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி இந்நேரத்துக்கு போட்டு கொடுத்துருப்பா இப்படின்னு அப்பா சொல்றாரு. க்ளாயும் போயிட்டு எட்டி பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி ஒரு ஏஜென்ட் கூட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பாவும் அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது சடனா அங்க பேசிக்கிட்டு இருந்த அந்த ஆன்ட்டியும் ஏஜென்ட்டும் வீட்டுக்குள்ள நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா உண்மையிலேயே அவங்க அங்க இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம க்ளாயோடைய பவர்னால அவங்க இங்க பக்கத்துல வந்துட்டாங்க. என்ன பேசுறாங்களோ அது எல்லாத்தையும் உங்களால கேட்க முடியுது. சோ இத பார்த்து அப்பா ஷாக் ஆகுறாரு. அப்படின்னா க்ளாய் சொன்னது உண்மைதான், நம்ம ஒய்ஃப் உயிரோட இருக்கா அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. சோ அந்த பக்கத்து வீட்டு லேடி ஏஜென்ட் கிட்ட எல்லா உண்மையும் புட்டு புட்டு வைக்க என்ன பண்றதுனே உங்களுக்கு தெரியல. சோ அப்பா க்ளாய் அந்த ஏஜென்ட்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறா. கையில இருக்கிற பெண்ணு மூலியமா அந்த ஆன்ட்டியோடைய கண்ணுல குத்திட்டு அந்த ஏஜென்ட் அவரோட கன் எடுத்து அவரே ஷூட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணும்போது சடனா அப்பா வந்து தடுக்கிறாரு. க்ளாய் இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல இந்த நேரத்தில் அந்த ஏஜென்ட்டும் கான்சியஸ்க்கு வராரு. என்ன ஆச்சுன்னு ஒன்றும் புரியல. அங்க அந்த ஆன்ட்டியோடைய கண்ணுல இருந்து ரத்தம் வர வருதா அப்படின்னா இவ ஒரு ஃப்ரீக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்ட்டியை போட்டு தள்ளுறாங்க. ஸோ நிறைய போலீஸ் அந்த இடத்துக்கு வருது. ஃபுல்லா விசாரிக்க ஆரம்பிக்க போறாங்க. இங்க இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஸோ தாத்தா என்ன சொல்றாருன்னா எல்லாரும் ஏன் இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா அப்பா செமையா கடுப்பாகிறாரு. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிடு, இந்த பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல தாத்தாவும் அந்த மோசமானவங்க கிட்ட என் பேத்தி மாட்டிக்க நான் விருப்பப்படல அப்படின்னு சொல்லி க்ளாயை பிடிச்சுக்கிட்டு அப்படியே மறைஞ்சிடறாரு. அப்பாவும் கையில கன் எடுத்துக்கிட்டு டேய் கிழட்டு பையலே மறைஞ்சு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியா, ஒழுங்கு மரியாதையா வா இல்லைன்னா போட்டு தள்ளிடும் அப்படின்னு சொல்ல நம்ம க்ளாயே வந்து தாத்தா என்ன விடுங்க அப்படின்னு வெளியே வந்துடுறா. ஸோ அப்புறம் ஓடி போயிட்டு அவங்க அம்மாவை பார்க்கணும்னு போட்டோ எடுத்து அம்மாவை நினைக்கும் பொழுது க்ளாயோடைய கண்ணுக்கு அம்மா தெரியுறாங்க. அவங்கள ஒரு இடத்துல அப்படியே கையெல்லாம் கட்டி போட்டு அவங்க உடம்புல ஒரு ட்ரக்கை ஏத்த போறாங்க. ஆல்ரெடி இந்த ட்ரக்கை கொடுத்துருப்பாங்க, அதோட எஃபெக்ட் வந்து முடிய போகுது. ஸோ அந்த ட்ரக்கோடைய எஃபெக்ட் உடம்புல இருக்கிற வரைக்கும் க்ளாயோடைய அம்மாவால பவர்ஸை யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ க்ளாய் இந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம அப்பாவும் வராரு. அவரு பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. ஸோ தாத்தாவும் அந்த இடத்துக்கு வராரு. அங்க இருக்கிற ஏஜென்ட்ஸ் எல்லாம் க்ளாயோடைய அம்மா உடம்புல அந்த ட்ரக்கை ஏத்த போறாங்க. என்ன பண்றதுனே உங்களுக்கு புரியல. நம்ம க்ளாயோடைய அப்பாவும் கன் எடுத்து அங்க இருக்கிற ஒரு டாக்டரை ஷூட் பண்றாரு. ஆனா அவர் மேல புல்லட்டே படல. ஏன்னா இவங்க உண்மையிலேயே வேற ஒரு இடத்துல இருக்காங்க. நம்ம க்ளாயோடைய பவர்னால தான் இங்க ஜஸ்ட் அந்த ஹோலோகிராம் மாதிரி தெரியறாங்களே தவிர அவ்வளவுதான். ஸோ அந்த ட்ரக்கை இன்ஜெக்ட் பண்ண போறாங்க. என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதே நம்ம க்ளாய் அவங்க பவரை யூஸ் பண்றாங்க. ட்ரக்கை ஏத்த போன டாக்டர் அவருக்கே ட்ரக்கை ஏத்திக்கிட்டு ஆள் அங்கேயே மட்டை ஆயிடுறாரு. அப்புறம் அங்க இருக்கிற காட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அம்மாவை இங்க இருந்து காப்பாத்தணும் அப்படின்றது தான் க்ளாயோடைய பிளானே. ஆனா இந்த நேரத்துல இவங்க வீட்டு காலிங் பெல்ல வெளியே இருக்கிற போலீஸ், அதான் அந்த ஏஜென்ட் லேடி இருந்தாங்கல்ல, அவங்க அடிக்கிறாங்க. உடனே க்ளாயோடைய அப்பா அவருடைய பவரை யூஸ் பண்றாரு, பபிள் பவர். அதனால இவங்களோட டைம் எல்லாமே நார்மலா இருக்கும். வெளி உலகத்துல எல்லாருமே ஸ்லோ ஆயிடுவாங்க. அந்த ஏஜென்ட் காலிங் பெல் அடிக்கிறாங்கல்ல, அப்படியே காலிங் பெல்ல அடிச்ச மேனிக்கே அப்படியே சிலையா இருக்காங்க. ஏன்னா அவங்க டைம் ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. இந்த கேப்ல இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சோ இங்க இருந்து இவங்களால எஸ்கேப் ஆக முடியாது. ஏன்னா அம்மாவை காப்பாத்தணும். சோ க்ளாய் அந்த வேலையை இங்க இருந்து பண்ண போறா. இந்த போலீஸ் ஏஜென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் ஃப்ரீக்ஸ் நினைச்சு அந்த ஆன்ட்டியை போட்டு தள்ளிட்டாங்க. அங்கிளையும் அந்த ஹார்பர்ன்ற பொண்ணையும் கூட்டிட்டு போறாங்க கஸ்டடிக்கு. சோ நம்மள ஜஸ்ட் விசாரிக்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அப்பா என்ன பண்றாரு, கெட்டப்பெல்லாம் மாத்திக்கிட்டு அப்படியே நார்மலா பேசுறாராம் போயிட்டு அந்த ஏஜென்ட் கிட்ட. ஆனா அந்த ஏஜென்ட் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. க்ளாயை பத்தி எல்லாம் கேக்குறாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவதான் கரெக்டா தாத்தா மறைஞ்சு இருந்து பின்னாடி அந்த ஏஜென்டோடைய கன்னை எடுத்து அந்த ஏஜென்டோடைய தலையிலேயே வச்சு இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு, ஆளுங்களெல்லாம் போக சொல்லு, இல்லைன்னா அவ்வளவுதான் உன்னை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்ல. ஆனா அந்த ஏஜென்ட் சடனா அந்த கன்னை பிடிங்கி நம்ம க்ளாயோடைய அப்பாவை ஷூட் பண்ண அவரும் அந்த டைம் பபிள் பவரை யூஸ் பண்றாரு. அந்த புல்லட்டும் ஸ்லோவா தான் வருது. ஆனா அந்த பபுளை கொஞ்சம் அவர் பெருசா பண்ணிட்டாரா, அந்த புல்லட் வந்து அந்த பபுள் மேல பட்ட உடனேயுமே அந்த பபுளுக்குள்ள இருக்கிறதுல நார்மல் ஸ்பீட்ல தானே இருக்கும். அதனால அந்த புல்லட் சர்ன்னு வந்து அப்பாவோட வயிற்றுலயே பட்டுடுது. அவருக்கு செம்ம அடிப்படுது. சோ அடுத்தது அந்த ஏஜென்ட் நம்ம தாத்தாவை காலி பண்ணலான்னு பார்த்தா தாத்தா உடனே மறைஞ்சிடறாரு. சோ தாத்தாவை தேடிக்கிட்டே ஏஜென்ட்டும் போகும்பொழுது தான் அங்க க்ளாயை பாக்குறாங்க. க்ளாயி இங்க இருந்துகிட்டே ஜெயில இருக்கிற அவங்க அம்மாவை காப்பாத்த ட்ரை பண்றா. இதை தாண்டி அந்த ஜெயில இருக்கிற எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காளா. அதை பார்த்து ஏஜென்ட் மெர்சல் ஆகுறாங்க. இந்த பொண்ணை விட்டு வச்சோம்னா அவ்வளவுதான், உலகத்தையே அழிச்சிருவான்னு க்ளாயை அவங்க ஷூட் பண்றாங்க. புல்லட் அப்படியே க்ளாய் கிட்ட வருது. ஆனா க்ளாய் மேல படாம சடனா அந்த புல்லட் நிக்குது. ஒரே ரத்தமா இருக்கு. என்னடான்னு பார்த்தா தாத்தா நடுவுல நிக்கிறாரு. அவரு மறைஞ்சிருந்தே அவரோட பேத்தி க்ளாயை காப்பாத்தணும்னு நடுவுல வந்து புல்லட்டை வாங்கிக்கிட்டு அப்படியே அவரு கீழே விழுந்துடுறாரு. அதனால க்ளாய் கடுப்பாகி அந்த ஏஜென்ட்டை கண்ட்ரோல் பண்ணி அவங்களே ஷூட் பண்ணி சாகடிக்கிற மாதிரி பண்ணிட்டு அடுத்தது க்ளாய் அவங்க அம்மாவை காப்பாத்த ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறா. ஒவ்வொரு காடா கண்ட்ரோல் பண்ணி அம்மாவை வெளியே கொண்டு வர வைக்கிறதுக்கு டைம் ஆகும். ஆனா இங்க ஏஜென்ட் இறந்து போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வெளியே நிறைய போலீஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வீட்டுக்கு வர ட்ரை பண்றாங்க. க்ளாயோட அப்பா என்ன பண்றாருன்னா அந்த டைம் பபிளை யூஸ் பண்றாரு. இது மூலியமா வெளியே இருக்கிற எல்லாரோட டைமும் ஸ்லோ ஆயிடும்ல. அப்பா அந்த டைம் பபிள்குள்ள இருந்தே அங்க இருக்கிற எல்லா போலீஸையும் பார்த்து அவங்க மேல புல்லட் படுற மாதிரி ஷூட் பண்ணிட்டு டக்குன்னு அந்த டைம் பபிளை ஆஃப் பண்ண அந்த புல்லட் எல்லார் மேலேயும் பட்டு அவ்வளவுதான் மொத்தமா காலி ஆகுறாங்க. இதை தூரத்துல இருந்து சில போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் பார்த்து இந்த ஃப்ரீக்ஸ் ரொம்ப ரொம்ப பலசாலியா இருக்காங்க,
இவங்களை காலி பண்ண ஏவுகணையை விடுங்க அப்படின்னு சொல்ல சோ மிசைலும் இவங்க வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. எங்க நம்ம கிளாயும் எல்லா காட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி அவங்க அம்மாவும் சேஃபா ஜெயில இருந்து வெளியே வந்துட்டாங்க. அந்த ட்ரக் அவங்க உடம்புல இன்ஜெக்ட் பண்ணாததுனால இப்ப அவங்க அம்மாவுடைய பவர் திரும்பவும் முழுக்க ஃபுல்லா வந்துருச்சு. அவங்களுக்கு என்ன பவர்னா பறக்கிற பவர். சோ அங்க இருந்து சம வேகத்துல பறந்து வராங்க. ஆனா இங்க வீட்டுல இருக்கிற கிளாய் வந்து இவ்வளவு நேரம் பவரை யூஸ் பண்ணதுனால அப்படியே முடியாம மயங்கி கீழே விழுந்துடுறா. அதோட மிசைலும் வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. கிளாயோடைய அம்மா இங்க வரத்துக்குள்ளேயே அந்த மிசைல் அட்டாக் ஆகி மொத்தமா காலி ஆயிடுவாங்க. சோ கிளாயை எப்படியாவது காப்பாத்தணும்னு அப்பா என்ன பண்றாருன்னா அகைன் அந்த பபுளை யூஸ் பண்றாரு. அதனால அந்த மிசைல் வந்து வீட்டுல பட்டு அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. ஆனா இது எல்லாமே ஸ்லோவா நடக்குது. ஏன்னா அந்த பபுளுக்கு வெளியே அது நடந்துகிட்டு இருக்கு. சோ அந்த கேப்பை யூஸ் பண்ணி கிளாயோடைய அப்பாவும் கிளாயை தூக்கிக்கிட்டு அப்படியே வேகமா எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்றாரு. ஒரு வழியா அந்த பிளாஸ்ட்ல இருந்தும் பத்திரமா இவங்க வெளியே வந்துடுறாங்க. கிளாயும் மயக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு பாக்குறா. ஆனா அப்பதான் கிளாய்க்கே தெரிய வருது அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு. ஏன்னா ஆல்ரெடி புல்லட் குண்டு பட்டு இப்ப இந்த இம்பாக்ட்னாலையும் அவர் இறந்து போயிட்டாரு. சோ எப்படியோ கிளாய் உயிர் பொழைக்கிறா. ஆனா இருந்தாலும் கிளாயை சுத்தி நிறைய போலீஸ் ஆளுங்களா இருக்காங்க. அவ்வளவுதான் கிளாய் மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கும் பொழுது அந்த இடத்துக்கு செம்ம வேகத்துல வந்த கிளாயோடைய அம்மா அந்த போலீஸை காலி பண்ணி அப்படியே கிளாய் கிட்ட வராங்க. சோ கிளாயும் இப்பதான் அவங்க அம்மாவை முத தடவையா நேர்ல பாக்குறா. சோ அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத கிளாய், உனக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். இங்க இருந்து நம்ம வேற எங்கேயாவது போலாம், யாரு கண்ணுக்கும் தெரியாம மறைஞ்சு வாழலாம் அப்படின்னு சொல்ல கிளாய் என்ன சொல்றானா நம்ம எதுக்குமா மறைஞ்சு வாழணும், இதுக்கப்புறம் நம்ம இஷ்டப்படி நம்ம சந்தோஷமா வாழலாம், நம்மளை தடுக்க யாராவது வந்தாங்கன்னா அவங்களை எப்படி சமாளிக்கணும் நமக்கு தெரியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல கிளாயோடைய அம்மாவும் திரும்ப எதிர்த்து சண்டை போட ரெடி ஆகுறாங்க. சோ கிளாயை பிடிச்சுக்கிட்டு அங்க இருந்து அப்படியே பறந்து வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. சோ இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நிம்மதியா வாழ போறாங்க. ஒருவேளை இவங்களை தடுக்க யாராவது வந்தாங்கன்னா அவங்க கதை அவ்வளவுதான். சோ இந்த இடத்துலயே ஃப்ரீக்ஸ்ன்ற இந்த படம் முடியுது. சோ அந்த கதை கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. அதோட உங்களுக்கு என்ன சூப்பர் பவர் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதோட நீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே? ஒருவேளை யாராவது பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. சோ நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.